Dazzler Eterna Aradhana. Make a bold statement with the Dazzler Creamy Kajal. From day to night, this Kajal stays for long. Dazzler, boundless expressions. Co-presented by Ananda Anubhavam Aromane. அப்பா ரூம் நல்லா இருக்கான்னு பார்த்தமா? அப்பா என்னப்பா தேடுறீங்க? அது ஒன்றும் இல்லை, வீடெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன். இப்போதான் சென்னையில் கொரோனா அது இதுன்னு சொல்கிறாங்களேம்மா. அது அப்பா பூஜா ரூம் பாது. ஓ சரி 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 சரி. என்னப்பா திடீர்னு பார்க்க வந்திருக்கீங்க? இல்லைம்மா, தனியாக அனுப்பிச்சிருக்கோம். சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு பக்க பக்கத்தில் இருக்கு. சீக்கிரமா நான் எப்படி சொல்ல முடியும்? இருவர் ஏமா அப்பா இன்னைக்கு வேலைக்கு போலையா? இல்ல, இன்னைக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிருக்காங்கப்பா. அப்படியா? ஆமாப்பா. ஓ சரிம்மா, பார்த்து எச்சரிக்கையா இருங்க. சரி சரி, நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். வெளியில் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்காதீங்க. ஏதாவது வேணும்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. பார்த்து இருந்துங்க. சரிப்பா, போயிட்டு கால் பண்ணுங்கப்பா. என்ன இது? பூஜா குளிச்சிட்டு இருக்காங்க. விளையாடுறீங்களா? அப்பா அது பூஜா ஒரு மதுன்னு சொன்ன. ராஷ் ஏய் சார், யார் ராணி? சார் உனக்கு என்ன வேலை? சார் சார் என்னது? யார் இவன்? சார் சென்னைக்கு உன்னை தனியா அனுப்பிச்சா கொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கியா? பார், ஊர்ல என் பேரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? என்ன நடக்குதுங்க? நான் அப்பவே சொன்னா இல்லையா, சேர்க்க சரியில்லைன்னா செயல் சரி இருக்காதுன்னு. கேட்டியா நீ? அது ராஷும் ஜேவும் லவ்வர். உன்னை அங்கிள் என்ன ஏமாத்திட்டல? ஒரு நிமிஷம் கூட இங்க கூடாது. அங்கிள் நான் வான்னு சொல்றேன்ல. உங்கள் கனவு கிச்சன் உங்கள் பட்ஜெட்டில் கிளாசிக் கிச்சன் 30 years 30% ஆஃபரோட இன்னைக்கே வாங்கிடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், வெரி வெரி லைட். ₹1 ஸ்மார்ட் போன், மீதி ஈஸி EMI. பிரியதர்ஷினி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உனக்கு புரியல, சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ண மாதிரிலாம் நடக்காது. அதுவாக நடக்கும். அப்போ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கணும். இப்போ நடந்தது கூட அதே தான். அதுக்குன்னு இப்படியா? என்னோட இன்டென்ஷன் அவளை ஹர்ட் பண்ணுறது கிடையாது. என்கிட்ட நிறைய அவள் மறைச்சிருக்கான். அதை அவளுக்கு நான் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் என்னோட தப்பு எதுவும் கிடையாது. அவளும் சீக்கிரம் புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அன்னைக்கு தான் முதல்ல பார்த்தேன்னு சொன்னேன். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யா? ஆத்தாலும் அவளும் சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இனிமே நீங்க எது பேசினாலும் உண்மைன்னு எப்படி நம்புறது?
நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்லப்பா. ஏடா நீ என்ன பெருசா சொன்ன? நான் பாத்துக்கிறேன், என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இருக்கான்னு. இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? நான் போகும்போது அங்க ஒரு பையனும் இல்லப்பா. தபார், உங்களுக்குலாம் புரியாது. உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி ஊர் சுத்தி தெரிஞ்சுட்டு இருந்ததுன்னா அப்ப தெரியும் ஒரு அப்பனோட வலி என்னன்னு. என்னடி இது? 6 மாசத்துல மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி 6 வாரத்துல வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்க. அப்படி என்னடி பண்ணி தொலைச்ச? அம்மா, ஏன்டி இப்படி? ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சது இல்ல, அவ ரூம காலி பண்ணிருக்கணும்ல. வரட்டும் பூஜா, அதானே அழகா பேசி உன்னை அங்க கூட்டிட்டு போனவ. நான் சென்னைக்கே போவானு காதுல போட்டுக்கிட்டியா? ஏண்டி நிஜமாவே ஒரு ஆம்பளை பையன் இருந்தானா? என்னடி இது அநியாயமா இருக்கு? இப்படி இல்லாம பண்ணுவாங்க? ஏண்டி இங்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க அங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க. நான் அவளை திட்டிட்டு இருக்கேங்க. அப்பவாது அவளுக்கு அறிவு வருதான்னு பாப்போம். ஏய், ஏண்டி இப்படி பண்ற? மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் வெளியில போறேன்னு சொன்னா பாரு, அப்பவே மண்டையில் தட்டி உட்கார வச்சிருக்கணும். பண்ணாது பெரிய தப்பு. மாறனுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை கிட்டயாவது சொன்னியா? மாப்பிள்ளோட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்ன பதில் சொல்லுவேன்? தெரிஞ்ச அசிங்கமாயிட்டது. இனிமே என்ன கேட்காம மேல போ. எதுவும் நகரக்கூடாது இந்த வீட்டுல. கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு துரும்பு கூட என்ன கேட்காம நகரக்கூடாது. என்னமா ஸ்பெஷல்? டுடே ஸ்பெஷல் அரோமா பன்னீர் பிரியாணி. சூப்பர்மா. பன்னீரை குட்டி குட்டியா அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பன்னீர் சேர்த்துட்டேன். ஸோ இந்த பன்னீர் குக் ஆகிறதுக்கு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் ஆகும். பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆன பன்னீர் எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். திரும்பவும் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை ஏலக்காய் போட்டுட்டோம். இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு புதினா, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 கப் கர்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் பன்னீர் சேர்க்க போகிறேன். பன்னீர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு அரிசி சேர்த்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு ஒரு 2லிருந்து 3 விசில் விட்டு இறக்கிட்டோன்னா சூடான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சூடான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அரோமா நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரோமா கீழே செஞ்சா செம்மையா இருக்குல்லம்மா. பன்னீர் கூட நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. பிரியாணியோட கலர் கூட சூப்பரா வந்திருக்குமா. மா, என் ஃப்ரெண்டு வந்து அரோமாவோட ஸ்வீட் ஆர்டர் பண்ணியிருந்தா. செம்ம டேஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னலா இருந்துச்சுமா. உனக்கு நான் ஆர்டர் பண்ணி தரேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபோன்ல யாருன்னு பாரு. மா, அண்ணன் அம்மா கால் பண்றான். ஐயோ, ஏய் முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்து வைடி. இரு, எதுக்கு நீ இப்ப பதற? எடுத்து வைடி. அவன் ஒண்ணு வீடியோ கால் பண்ணல, ஆடியோ கால் தான் பண்ணிருக்கான். பரவாயில்ல, நீ எடுத்து வை. ஹலோ மாரா. ஹலோ அம்மா. ஆரோ கூப்பிட்டு மாமா ஊருக்கே வந்துட்டாருமா. ஆரோட ஃப்ரெண்டு ரேஷ் இருக்கால, அவள் பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கா. அதை மாமா பார்த்துட்டாரு. ஐயோ. சரி, நீங்களும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, நான் போறேன். அப்பாவை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி. என்னாச்சுமா? அது ஒரு புது பிரச்சனைடி. ஆராவோ அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாராம் சென்னையில இருந்து. ஏன்? அப்புறம் சொல்றேன்.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கிளம்புறோம். வேற வழி இல்லை. பூஜா, நான் மட்டும் தான் போறேன்னு சொன்னேன். இப்போ திடீர்னு இவ்வளவு கிளம்புறேன்றா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து அவ கிளம்பிட்டா இன்னைக்கு நீங்க கிளம்புறேன்றீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? ஏ மக்கு, நாங்க போனாதான் ஆறா வர முடியும். வேற பெட்டர் ஆப்ஷன் இல்லடி. அதுக்குன்னு யாரும் எங்கேயோ போக வேண்டாம். நம்ம வேற ஏதாவது ஐடியா யோசிக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சேன். நீ, நான், ஆரா, நம்ம 3 பேர் இந்த வீட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நிறைய லைஃப் லாங் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் இருக்குடி இந்த வீட்ல. ஆனா ஜெகன் பத்தி யோசிச்சு பாத்தியா? எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். டெய்லி யாராச்சும் வந்தா ஓடி ஒளிராண்டி. எனக்காக அவன் கஷ்டப்படுமா சொல்லு? அதனாலதான் நாங்க கிளம்புறோம்டி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ஏய் பூஜா, நான் ஆரா கிட்ட பேசிக்கிறேன். ஆரா, ஏய் ஆராவுக்கு கால் பண்றான். பூஜா கூட சொல்லுடி. ஹலோ ஆரா, நீயே கேளு. ராஷ் ரூம் விட்டு கிளம்புறேன்னு சொல்றா. ஏய், நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். ஆரா, லூசு மாதிரி நீயும் புரியாம பேசாத ஆரா. வேற ஆப்ஷனே இல்ல. உங்க அப்பாவை சமாதானப்படுத்தணும்ல. மாறனுக்கு தெரிஞ்சா அதுவும் சிக்கல் தான். நான் இதை உனக்காக மட்டும் பண்ணல, ஜேக்காவும் யோசிச்சுதான் பண்றேன். என்னால தானே இவ்ளோ பிரச்சனை. சாரிடி. ஏய் சாரி எல்லாம் வேணாம். இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். ஏ ஆரா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? நாங்கள் எல்லாருமே எப்பவுமே உன் பக்கம்தான். நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. கண்டிப்பா. ஜே, உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க ராஷ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது என்ன காம்ப்ளிமெண்டா இல்லை கலாய்க்கிறியா? உண்மைதான் சொல்றேன் ஜே. கல்யாணத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழணும், எப்படி இருக்கணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கு. நீங்க ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். Thank you பார்ட்னர். ராஷ், சாரி. சும்மா சும்மா எதுக்கடி சாரி கேக்குற? ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இதெல்லாம் சகஜம் விடு. நீ முதல்ல ஜெகன் சொன்ன மாதிரி கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணு. we are all with you. இரு, யாரோ வராங்க, நான் கால் பண்றேன். ஹே சில்டி, ஜாலியா இரு. நாங்க கிளம்புறோம்ல, அப்பப்போ வரோம். கிளம்புறீங்களா? பாய். போலாம். ஜெகன், பெட்டியை கட்டு. என்ன பண்ற சம்பந்தி? இந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்கலையே. என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கூட உள்ள பொண்ணு பண்ணது. நல்ல வேலை, என் பொண்ணு போன நேரத்தில் அந்த பையன் இல்லை. அது அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லையா? ச்சே, என்ன கால கொடுமை அது. விஷயம் தெரிஞ்சோடனே என் பொண்ணை திட்டி கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமேல் சென்னை பக்கம் அனுப்புறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சம்பந்தியமாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த டைமில் எனக்கு நிறைய வேலை. எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க முடியல. இப்போ போய் பார்த்துட்டு வாங்கன்னு மாறன்னு சொன்னா, அதான் பார்க்கலான்னு வந்தோம். என்ன இருந்தாலும் சம்பந்திக்கு உண்மையை சொல்லணும்ல. மனசுல ஒன்றும் கிடையாது, உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக இவ்வளோ அவசரமா முடிவெடுக்கணுமா? அங்கேயே பேசி சரி பண்ணிருக்கலாம்ல. ஆராவோட வேலையும் இதனால கெடுதில்ல. அது கிடக்குது கழுத வேலை. வேலையா சோறு போட போகுது. அது இல்ல சம்பந்தி, நம்ம கௌரவத்துக்குள்ள நாளைக்கு கெட்ட பேர் ஆயிப்போடும். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை கௌரவத்துக்கு பங்கு வந்துடக்கூடாதுல்ல. அவ அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டான். ரொம்ப மெச்சூரிட்டியா புரிஞ்சுக்குவான். வேலைக்குன்னு போகும்போது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுக்காக வேலைக்கே போகாம இருக்க முடியுமா? வேற ஒரு நல்ல இடமா பார்த்து தங்க வச்சுக்கலாம். ஐயோ, அந்த பேச்சுக்கே இடல சம்பந்தி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை பக்கத்து வீட்டு கூட அனுப்ப மாட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ரொம்ப நன்றிங்க. நல்ல வேலை, என்னை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பிட்டாரு. ஏதோ
இங்க ஏற்பட்ட பரபரப்புல அதை கடப்புல போட்டுட்டாரு. இங்க ஏற்பட்ட இந்த கெட்டதெல்லாம் தாங்க அவளுக்கு போய் முடிஞ்சிருச்சு. அவ ஒரு கடை ஆரம்பிக்கிறான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? கடைசியில என்னடானா எல்லாம் இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. இது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி லிவிங் கப்பல்ஸ் ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்கன்னா நான் உனக்கு ஸ்டே பண்ண வேற ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அதுவும் இல்லாம அவளோட பிரைவசி அது. இதுல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆரா நினைக்கிறது நியாயம் தானே. மற்றவங்களோட லைஃப்ல நம்ம எப்படி மூக்கு நுழைக்க முடியும்? மாறணும் அந்த அளவுக்கு ஓல்டாலாம் யோசிக்க மாட்டான். அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளை படிச்சவரு, 4 விஷயம் தெரிஞ்சவரு, அவர்கிட்டயும் கலந்து பேசி எல்லாத்தையும் பண்ணா அவரோட அனுபவத்தையும் சொல்லுவார்ல. நமக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு ஆராவுக்கு கிடைச்சிருக்கு. அவ அதோட மதிப்பு தெரியாம இருக்கா. நம்மளோட மதிப்பை மற்றவங்களுக்கு காட்டுறதை பற்றி ஒன்றும் இல்லாரா. சரி, ஃப்ரீயாக விடு. மேரேஜுக்கு அப்புறம் நம்ம இதை யோசிக்கலாம். இல்ல, நான் இதை விடுறதா இல்லை. நான் சென்னைக்கு மறுபடி வரதான் போறேன். என்னால இந்த வீட்டில் 6 மாசம் சும்மா இருக்க முடியாது. வெளியூர்ல வேலை செஞ்சு பழகிட்டா வீட்டுல இருக்கவே பிடிக்காது. அவ தன்னம்பிக்கை ஏன் சட்டுன்னு உடைக்கணும்? இனிமேல அவளுக்குன்னு சொந்த விருப்பம்னு எதுவுமே இல்லைங்க. ஏன் ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கு? இது அக்ரெசிவோ எடமெண்டோ இல்ல, இது என்னோட ஆர்வம். இந்த வீட்லயே நான் அடைஞ்சிட்டேன்னா என்னையே இழந்துட்ட மாதிரி இருக்கும். சில பேருக்கு சொல் புத்தி, சில பேருக்கு சுய புத்தி. ஆரா இதுல 2வது. இதெல்லாம் எத்தனை நாளைக்குங்க? கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். நானும் நிறைய கற்பனைகளோட இருந்தவ தான். எதுவும் வேலைக்காகல. இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இறங்கி அடிச்சிருவேன். என்ன சொல்ல வர? போய் சண்டை போட போறியா? தேவையில்லாம பிரச்சனை போய் மாட்டிக்காத. எந்த பிரச்சனையும் வராது. ஆரா ரொம்ப புத்திசாலி பொண்ணு. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி முன்னாடி போவா, ஆனா அப்படியே பயந்துகிட்டே பின்னாடி வந்துருவா. ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? சில நேரத்துல குழப்பம் பண்ணி விட்டுருவா. நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருவேன். நம்ம லவ் பண்ணது, புரோக்கர் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது, இதை மொத்தமா சொல்லிடுவேன். ஆராம், அப்படி பண்ணா அவர் மொத்தமாவே கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. ஆரா என்ன பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துல ஆரா ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆனா முடிவு மாப்பிள்ளை கையில தான். அதையும் சொல்லிட்டேன். சரி, நான் உங்க அப்பாட்ட பேசுறேன். நான் சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. உன்னை சென்னைக்கு அனுப்புவாரு. ஆமால, அப்படி ஒரு வழி இருக்கிறதே நான் மறந்துட்டேன். பேசு. மாப்ள. ஹலோ மாமா. சொல்லுங்க மாப்ள. ஆராவை சென்னைக்கு அனுப்புங்க. திரும்ப வேலைக்கு போட்டோம். அது எப்படி மாப்ள சரிப்பட்டு வரும்? இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? ஆராவை வேலைக்கு அனுப்பணும்னு சொல்றாரு மாப்ள. மாப்பிள்ள சொல்றதும் சரியா தான் இருக்கும். போகட்டும் போகட்டும்.
டாஸ்லர் அட்டர்னா ஆராதனா. Co-presented by ஆனந்த அனுபவம் அரோமானை. Powered by கிளாஸான கிச்சனுக்கு கிளாசிக் கிச்சன் வாங்க. Fortune Refined Sunflower Oil. மற்றும் பிரியதர்ஷினி மொபைல் உலகின் இளவரசி.